ஒத்த கால நிக்கிறீங்க. ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். ஜெயலலிதாவுக்கு இவர்கள் செய்தது ஞாபகம் இருக்கிறதா? திமுகவை பஞ்சராக்கிய மோடி. பெண்ணுரிமை பற்றி பேச அருகதையே இல்லாத ஒரு கட்சி திமுக. ஆனால் தமிழக அரசியல் தான் விசித்திரமானதாயிற்றே. வெளியிலிருந்து யாராவது பார்த்தால் திமுக தான் ஏதோ பெண்களின் உரிமைக்காக போராடும் கட்சி என்று நினைத்து விடுவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்தில் ஓவர் ஆக்டிங் செய்யும் கட்சி திமுக. ஆனால் இவர்களுடைய ஜம்பம் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னால் பலிக்குமா? திமுகவின் ஒட்டுமொத்த வரலாறையும் பஞ்சராக்கிவிட்டார் மோடி. வாரிசுகளை அரசியலில் இறக்குவதற்கு என்பதற்காகவே கட்சி நடத்தும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதாவது காங்கிரசின் இளவரசர் இந்த தேர்தலில் சக்தியை எதிர்த்து போராடுகிறோம் என்று பெண்களுக்கு எதிரான கருத்தை முன்வைத்தார். திமுகவின் இளவரசரோ அந்த பெண்களை தெய்வமாக சக்தியாக போற்றும் சனாதன தர்மத்திற்கே எதிரான பேச்சை பேசினார். இந்த இரண்டையும் சரியாக ஒப்பிட்டு இந்த இரண்டு கட்சிகளையும் டோட்டல் டேமேஜ் செய்தார் மோடி. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்றால் அது திமுக தான் என்று மோடி வரலாற்று ஆதாரத்தோடு நிரூபித்தார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான ஜெயலலிதாவுக்கு திமுக இழைத்த கொடுமைகள் கொஞ்சமா நஞ்சமா? சட்டசபையில் அவருக்கு எதிராக நடந்த வன்முறைகளை எந்த ஒரு உண்மையான அதிமுக தொண்டனும் மறக்கத்தான் முடியுமா அல்லது மறைக்கத்தான் முடியுமா? பெண்கள் என்றாலே கிள்ளுக்கீரை என்று நினைக்கும் இந்த ஆணவ எண்ணம் தானே இப்படி ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்த வைத்தது. ஆனால் அப்படிப்பட்ட திமுகவை பங்காளி கட்சி என்று வெட்கமே இல்லாமல் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அதிமுக. உண்மையான அதிமுக தொண்டனுக்கு திமுக ஒரு தீய சக்தி. ஆனால் அதிமுகவின் நிறுவன தலைவர் எம்ஜிஆரை பற்றி தரைக்குறைவாக பேசிய போது கூட 5 நாள் கழித்து தான் பொறுமையாக வந்தார் எடப்பாடி. திமுகவை எதிர்ப்பதையே லட்சியமாக கொண்ட ஒரு அதிமுக தொண்டனும் நிச்சயமாக முழு மனதோடு பாஜகவை தான் ஆதரிப்பார்கள். எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி போற்றி புகழ்ந்தது போல இன்றைய அதிமுக சிறிதளவாவது மக்களிடையே கொண்டு சேர்த்ததா? தங்கள் கட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் மீதும் அவர்களுக்கு அக்கறை இல்லை, மக்கள் மீதும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்களுடைய கவலை எல்லாம் எங்கே பாஜக மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாக மாறிவிடுமோ என்பதுதான். இனி இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இனி திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கும் அனைத்து தரப்பு மக்களும் பாஜக பின்னால் தான் அணிவகுத்து நிற்க போகிறாங்க. இம்முறை 400, ஜூன் 4 400. மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள்.